பொதுவாகவே எங்களுடைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பக்கத்தில் கலையையும் கலைஞர்களையும் போற்றுவது, அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்பாக அவர்களை பற்றி வெளியே அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுதும் கூட நாங்கள் ஒரு கலைஞருடன் தான் இணைய இருக்கின்றோம். அவர்களுடைய கலை பயணம் தொடர்பாக, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த அனுபவங்கள் தொடர்பாக இப்பொழுது எங்களுடன் அவர் பகிர இருக்கின்றார். இலங்கையில் சிங்கள தமிழ் திரைப்படங்கள் மற்றும் குறுப்படங்களில் நடிகையாக மாத்திரமல்லாமல் திரைப்படம் தொடர்பாக அனைத்து துறைகளிலும் தன்னுடைய பணியை ஆற்றி வரக்கூடிய செல்வி கௌஷின் நிரோஜா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இலங்கை தமிழ் திரைப்படத்துறை அல்லது சிங்கள திரைப்படத்துறை அப்படி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழ் பெண்கள் வருவது அப்படி என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நடிகையாக திரைப்படத்துறைக்குள் வர வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு ஆர்வம் எங்கிருந்து வந்தது? ஆர்வம் அப்படின்னு பார்த்தா, நான் இது நானே பிளான் பண்ணி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரல. நான் இது அழைக்கல, அதுதான் என்ன அழைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் சூசஸ் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நான் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றில் நான் வீடியோ செய்து கொண்டிருந்தேன். அதை பார்த்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இப்படி ஒரு படத்துக்கு கேட்குறாங்க, பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போய் சரி சும்மா போயிட்டு பண்ண இதில் எனக்கு ரொம்பவுமே அது விஷயம் பிடிச்சி போய் அதில் ஆர்வம் அதன் பின்பதாக இந்த விஷயத்துக்குள்ளே அப்படியே வர்ற மாதிரி இருந்தது. நீங்கள் இதுவரைக்கும் பயணித்த படைப்புகள் தொடர்பாக எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? படைப்புகள் அப்படின்னு பார்த்தா, நான் தமிழ் சிங்களம் ரெண்டுலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் செய்து கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு அது ஃபீச்சர் ஃபில்மாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபீச்சர் ஃபில்ம்லேயும் நான் நடிக்கிற சார்ந்து தான் நான் நிறைய விஷயங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த நேரம் மற்ற இடங்களும் வெற்றிடமாக இருந்ததை என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அப்படி நான் நடித்த ப்ரொஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஒரு திரைப்படங்கள் இருக்குது. ஸோ சிங்களத்தில் நான் ஒர்க் பண்ணி இன்னும் ரிலீஸ் ஆகாத ப்ரொஜெக்ட் இருக்குது, இந்தியன் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ண ப்ரொஜெக்ட்ஸ். ஸோ அது மாதிரி தான் தமிழ்லையும் ஒர்க் பண்ண நிறைய படங்கள் லைன் அப்பில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே நடிகையாக தான் இருக்கிறேன் அப்படின்னா இல்லை. நான் எல்லா துறையிலையும் வேலை செய்யணும், எல்லாத்துலேயுமே அந்த லேர்னிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், காஸ்டியூம் அப்படின்னு அந்த சினிமாவில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ, ஆக்டிங்கை பிரதானமாக வச்சுருந்தாலும் மற்ற விஷயங்களையும் நான் செய்து நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது லைனிங் வாரதுக்கு. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எங்களுக்கு யாராவது ஒருவர் பக்கத்துணையாக இருந்து ஊக்கம் கொடுக்க வேண்டும். உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உனக்கு திறமை இருக்கின்றது, அந்த திறமையின் மூலமாக நீ வெற்றி பெற முடியும் என்று யாராவது கூட இருந்து எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் நாங்கள் இனிக்க அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நீங்களும் பல வருடங்களாக இந்த கலைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அவ்வாறான ஊக்கம் கொடுத்து பக்கத்துணையாக இருந்தவர்கள் யார் யார்? சினிமா அப்படின்னு சொல்லும்போது இங்க இலங்கையை பொறுத்தவரையில அது ஒரு முக்கியமா ஒரு தமிழ் வீடுகள்ல ரொம்பவுமே வரவேற்கப்படுற ஒரு விஷயமானு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால இப்ப மற்றவங்க ஒரு நேர்காணல்ல இவங்க எனக்கு இப்படி செய்தாங்க அப்படி செய்தாங்கலாம் சொல்லலாம், உண்மையா நடந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில இதை நீ இப்படி செய், நீ நடி, நீ பெரிய ஆளா வரணும், உனக்கு மேக்கப் விருப்பமா அதையும் செய், இல்லை ஆக்டிங்லையோ மற்ற விஷயங்களையோ சினிமாவில் மற்ற ஃபீல்டில் நீ போகணுமா போன்னு சினிமா சார்ந்து என்னை ரொம்பவுமே ஊக்கப்படுத்தி அப்படி கொண்டு வந்தவங்க அப்படின்னு பார்த்தா நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் நான் இருக்கேன். இது எனக்குள்ள இருந்த ஆர்வம், நான் என்னை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி வளர்த்த ஆர்வம். ஒரு விஷயம் மட்டுமே நாங்கள் தெரிஞ்சு அதுக்குள்ளேயே நாங்கள் முடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய விஷயமும் கற்றுக்கிட்டு நிறைய இதில் நான் வரணும் அப்படின்னு என்ன நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்ட இடங்கள் தான் அதிகமாக இருக்குது. சினிமாவாகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்தது அப்படி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனாலும் முதல் முறையாக அந்த கேமராவுக்கு முன்னால் சென்று நான் ஒரு திரைப்பட அல்லது குறும்பட நடிகையாக என்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகப் போகின்றேன் என்கின்ற அந்த ஆரம்ப தருணம் எப்படி இருந்தது உங்களுடைய வாழ்க்கை? நான் சொன்னது போல இது எதிர்பாராமல் வந்த ஒரு வாய்ப்பு. நான் முதலாவது வாய்ப்பு நான் என்ன நடிக்க போகிறேன், என்ன கதாபாத்திரத்துக்காக போகிறேன், என்ன செய்யணும்னு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நான் போனது. பட் போன இடத்துல
நான் செய்து முடிச்சு அந்த கிடைச்ச அந்த வரவேற்பு பாராட்டு, அடடே நல்லா இருக்கே, அந்த மாதிரி ஒரு இது வந்து எனக்குள்ள தூண்டிச்சு. அப்பதான் எனக்கு நான் ஏற்கனவே ஸ்கூல் டைம்ல இருந்து இந்த விஷயங்கள் செய்துகிட்டு இருந்த அந்த தூங்கிக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தட்டி எழுப்பின மாதிரியான சந்தர்ப்பம் தான் அது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி அந்த இது வந்து அதுக்கான அங்கீகாரம், கொஞ்சம் அப்ரிசியேஷன் அதெல்லாம் கிடைச்சதும், அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்ப அத நான் உணர்ந்தேன்னா, நெறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் என்ன ஞாபகம் வச்சு ஒருத்தங்க வந்து என்ன கண்டு, "நீங்க அதுல நடிச்சீங்க தானே, இந்த விஷயம் நீங்க தானே பண்ணீங்க" அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா அவங்க அத ஷேர் பண்ணி என்னோட அத பேசினது, அதுவும் அது பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையான இடம் இல்ல அது. அது வந்து ஒரு ஃபியூனரல் வீடு. அப்படி இருந்தும் அந்த இடத்துல கூட என்ன அங்கீகரிச்சு அவங்க வந்த வேலைய விட்டுட்டு என்னோட பேசி இது பண்ணது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்தது. இந்த இடத்துல வந்ததுக்கு ஏதோ செய்திருக்கிறோம் அப்படின்னு நெகிழ்வா இருந்தது. அதே நேரத்தில் ஒரு பாராட்டுக்கள் அப்படி என்பது கைத்தட்டல்கள் தான் கலைஞனை ஊக்குவிக்கும் அப்படி என்று கமலஹாசன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த பெரிய ஒரு மிகச்சிறந்த பாராட்டாக நீங்கள் எதை கருதுவீர்கள்? மிகச்சிறந்த பாராட்டு. ஆ 2, 3 விஷயங்கள், நெறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு மனசுல எப்பயுமே நிக்கிற மாதிரி 2, 3 விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆரம்பத்துல நான் இதுக்கு வரும்போது எங்க வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்ண இல்ல. இது என்ன வேண்டாத வேலை? இது தேவையா? அந்த மாதிரி கேள்விகள் தான் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்திலயோ, எங்கள சார்ந்த யாருமே இதுக்குள்ள இல்ல. அவங்களுக்கு இது பத்தின ஒரு போதிய அளவு ஒரு அனுபவமோ, ஒரு இதுவோ அவங்களுக்கு தெரியல. அதனால யாரும் சப்போர்ட் பண்ண இல்ல. அப்படி இருந்தும் அந்த விஷயத்த நான் செய்து, முதல் தடவ வந்து நான் அது செய்யும்போது எனக்கு ரைட் ஒரு ஆப்ல வந்தா போதும் அப்படிங்கிற ஐடியால வந்தது. அதுக்கப்புறம் பரவால்ல ஒரு ஃபோன்ல ஒரு வீடியோவா வந்தா போதும் அப்படின்றது. அதுக்கப்புறம் சரி டிவில நாங்க எப்பயுமே ஒருத்தர பார்க்கும்போது அவங்க பெரியவங்க அப்படின்னு தான் யாருமே நெனச்சு பார்ப்பாங்க. அப்ப டிவில வந்தா போதும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த திரை வந்து அப்படியே பெருசாகி இந்த ஆசை பெருசாகி, நான் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ல வரணும் தியேட்டர்ல அப்படின்னு ஆசைப்பட்டேன். ம். அப்படி ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி ஒரு படம் ஒண்ணு. அதுல ஒரு சின்ன துண்டுக்கு தான் நான் வந்தேன். நான் பெரிய கேரக்டர் அதுல பண்ணல. அது ஒரு சின்ன கேரக்டருக்கு வந்திருந்தேன். இருந்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷ கிளிப்புக்கு கூட நான் எங்க வீட்ல இருந்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பேசும்போது, அவ்வளோ பேரையும் எதிர்த்து அந்த விஷயத்த செஞ்சு நான் ஸ்க்ரீன்ல வந்துட்டேன். என் வாய்ஸ், என் இமேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்து எங்களோட அம்மா சொன்ன விஷயம், "நீ நினைச்சத சாதிச்சுட்ட" அப்படின்னு எங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு மத்த எவ்வளோ பேர் எனக்கு பாராட்டி இருந்தாலும், நடிப்பை பத்தி சொல்லியிருந்தாலும், மத்த இந்த டேலண்ட்ஸ பத்தி பேசியிருந்தாலும், எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை தான். ஏன்னா எங்களுக்கு ஊக்கம் குடுக்குறவங்கள் வந்து எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்றதை விட, அத பத்தி ஒரு ஐடியா இல்லாதவங்க, இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் யோசிக்கிறவங்க, எதிர்த்தவர்கள். எதிர்த்தவங்க அப்படி சொல்லும்போது, ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கேன்னு சந்தோஷமா இருந்தது. அதேபோல இங்க நெறைய இடங்கள்ல வந்து எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான். பட் இந்தியாவுல இருந்து ஒரு டிரெக்டர், அவர் ரொம்ப பெரிய டிரெக்டர், இந்தியன் படங்கள்ல ரொம்ப பண்ண ஒரு டிரெக்டர். அந்த டிரெக்டரோட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணதுல நான் ஓவரால் மூவிலேயே நான் ஒரே ஒரு டயலாக் தான் சொல்லியிருக்கேன். பட் அந்த ஒரு டயலாக அவர் ரிப்பீட்டடா டப்பிங் டைமும் எடிட் டைமும் பார்த்து ஒரு இந்தியன் டிரெக்டர், ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட ஒரு கண்ட்ரி வேறுபாடு பார்க்காம, ஒரு எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம, அவர் மனசால நிறைய தடவை எனக்கு திரும்ப என்ன பார்க்கும்போதெல்லாம் அந்த விஷயத்த சொல்லி பாராட்டி, அந்த சீன் நீ நல்லா பண்ணிட்ட, அதில் நீ அந்த கேரக்டராகவே மாறிட்ட, அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நின்றுது. அவரோட பாராட்டும் எனக்கு ரொம்ப மனசுல நிக்குது. ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு வருகின்றது அப்படின்னு சொன்னால், அது ஒரு குறும்படமாக இருக்கட்டும் அல்லது திரைப்படமாக இருக்கட்டும், எந்த அளவு தூரத்திற்கு நீங்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு அதற்காக மெனக்கெடுவீர்கள்? அதை நாங்கள் அந்த இயக்குனர் நினைத்த மாதிரியே இந்த கதாபாத்திரம் வர வேண்டும் என்று மாற்றுவதற்காக. பொதுவா வந்து நாங்க அதுல அந்த படத்துல ஒரு நடிகையா, நாங்க ஒரு ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்கு போற பட்சத்துல, அந்த கதைய வந்து எடுக்கிற அந்த இயக்குனர் தான் அந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பார். அதை தாண்டி எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட், அந்த டயலாக்ஸு, அந்த நரேஷன் எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா ஒன்று வரும். டிரெக்டர் கேட்குற விஷயத்தையும் நாங்கள் கொடுக்கணும். அதை எப்படி மெருகேற்றி எங்களோட நடிப்புல, எங்களோட உடல் மொழியில கொண்டு வந்து கொடுக்குறோங்கிறது தான் ஒரு நடிகரோட வேலையா நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்கிரிப்ட் அவங்க தருவாங்க, அந்த டயலாக்ஸ் தரும்போது நாங்கள் அது ஒன் ஸ்பாட்ல வந்து இப்போ எடுக்க போறாங்கன்னா கேமரா செட் பண்ணும்போது அந்த நேரம் வந்து என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படின்னு பார்க்கிறத விட,
நாங்கள் ஏற்கனவே அந்த அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எங்களுக்கு கிடைக்குதுன்னா, இல்லாட்டி நாளே எங்களுக்கு ஸ்கிரிப்ட் தாராங்கன்னா, ஒரு என்ன நாங்கள் பேச போகிறோம், என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி நாங்கள் பார்த்துக்கணும். அண்ட் நாங்கள் தனியாக நடிக்கிற சீன் அப்படி பண்ணுறோம்னா, நாங்கள் இன்னொருத்தரோட அந்த சீனில் நாங்கள் ஒரு 2-3 பேரோட சேர்ந்து நடிக்கிறோம்னா, அவங்களையும் வச்சு நாங்கள் ஒரு பிளேயாக சொல்லலாம். நாங்கள் இப்படி இந்த இடத்துல நான் இப்படி வரப்போகிறேன், அந்த நேரம் நான் பேசும்போது நீங்கள் பேசாதீங்க, நான் இப்படி செஞ்சிருவேன், அதுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு நாங்கள் 2-3 பேரோட சேர்ந்து நடிக்கும் போது நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒரு பிளேயையும் பேசிக்கொண்டா கூட நடிக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். திடீர்னு ஒருத்தரோட நடிக்கும் போது அந்த ஒரு கூச்சம் இருக்காது, அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்காது. ஏற்கனவே கொஞ்சம் பேசி அவங்களோட கொஞ்சம் பழகுனோம்னா அந்த சீன்ல நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கும் ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்கிறது. அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுவோம். தமிழ் திரைப்படங்கள், சிங்கள மொழி படைப்புகள் அப்படி என்று இரண்டிலுமே நீங்கள் பணியாற்றியிருக்கின்றீர்கள். தமிழ் கலைஞர்களுடனும் அதே நேரத்தில் சகோதர மொழி சிங்கள மொழி கலைஞர்களுடனும் பணியாற்றியிருக்கின்றீர்கள். இவர்கள் இந்த 2 வெவ்வேறுபட்ட துறைகளுக்குள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்று நீங்கள் பார்க்கக்கூடியது எவை? வித்தியாசம், வேறுபாடுகள், நான் வந்து தமிழ் மொழியைத்தான் நான் முதல்ல நான் வந்தது அறிமுகமானதெல்லாம் தமிழில் தான். ஆனால் அதுக்கு பிறகு நான் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது வந்து சகோதர மொழியில், சிங்கள மொழியில் தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே வந்து நிறைய தயாரிப்புகள், நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் வந்து அவங்க கைவசம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தயாரிப்பாளர்கள் வந்து அவங்கள நம்பி காசு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒப்பீட்டளவில் இலங்கையில் தமிழ் ப்ரொஜெக்ட்ஸ் கூட வருதா, சிங்கள ப்ரொஜெக்ட்ஸ் கூட வருதான்னு கேட்டால் எண்ணிக்கையின் அடிப்படையில் சிங்களம் தான் கூட ப்ரொஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தமிழில் செய்கிறதுகள் வந்து எல்லாரையும் நான் சொல்லலை, குறிப்பிட்ட சில இடங்களில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ப்ரொஃபஷனலிசத்தை வந்து நிறைய இடங்களில் தவற விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தமிழாக இருந்து நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கொண்டும் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா நான் இதில் பார்க்குறேன். சிலர் வந்து ஒரு திறமை இருந்தும் அவங்களோட பகை அந்த மாதிரி விஷயங்கள், முன்விரோதங்கள் அப்படி இருந்தால் அவங்கள வெட்ட பார்க்குற விஷயங்கள் நடக்குது. அதோட தங்களுக்கு சார்ந்தவங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு திறமை இருந்தாலும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சார்பு பேசி அவங்களுக்காக ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அந்த மாதிரி வர விஷயங்களும் இங்கே நடக்குது. அண்ட் ப்ரொஃபஷனலிசம்னு பார்த்தா இங்கே சரி ஒரு படம் தானே, 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏன் மெனக்கடணும்னு ஒரு கேள்வி வந்தாலே அதை வந்து நான் ஒரு அதை அந்த மனநிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்தை செலவழித்து உங்களுக்காக ஒரு பார்வையாளர் பார்க்குறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் அது செய்கிறதுக்கு நீங்கள் அந்த மினக்கடலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இங்கே உறவு முறை பாராட்டுறாங்க. கணவன் இருந்தால் கணவன் மனைவியை போடுறதும், மனைவி இருந்தால் அவங்க கணவனை சஜஸ்ட் பண்ணுறதும், அக்கா தங்கச்சி தம்பி உறவுகளை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அதை வந்து செட்டில் நாங்கள் வேலை செய்யும் போது அது வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செட்டில் நீங்கள் என்னென்ன ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தந்த வேலைக்குரிய கேரக்டராக மட்டும் நீங்கள் இருக்கணும். அதை தாண்டி அடிஷ்னல் சப்போர்ட்டாவோ இல்லாட்டி அடிஷ்னலான ஒரு சலுகையை வழங்குற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் செட் ஒன்னாகி வந்துட்டுன்னா நீங்கள் அதை ப்ரொஃபஷனலிசத்தை ரொம்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன். சிங்கள பக்கத்தில் பார்க்கும்போது வந்து அந்த விஷயங்கள் பெரும்பாலும் நான் பார்த்த வரையில் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணுவாங்க. ஒரு ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஆடிஷனில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கேஸ்ட் அவங்க ஃபைனல் பண்ணுறதுலேருந்து அந்த ஷூட்டுக்கு அவங்க ஷெட்யூல் பண்ணுறதுலேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட், அப்புறம் அதில் இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூக்கான பேமெண்ட் செட்டில்மெண்ட்லேருந்து அந்த செட்டில் அவங்கள எப்படி நடத்தணும், எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆஃப்டர் த ஷூட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஒழுங்குமுறையை வந்து தமிழோட ஒப்பிடும்போது கொஞ்சம் நான் அதிகமாக பார்க்குறேன். தமிழ் வந்து முந்தி இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல நிலைமையில் முன்னோக்கி வர்றதே நான் காண்றேன். அதுவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு திரைப்படத்திலோ அல்லது ஒரு குறும்படத்திலோ நாங்கள் வாய்ப்பு வழங்குகின்றோம் அப்படி என்று கூப்பிட்டு விட்டு வேறு சில காரணங்களினால், அதாவது உங்களுக்கு இது சரி வராது அல்லது உங்களுடைய தோற்றத்திற்கு இது சரி வராது, இந்த கதாபாத்திரத்திற்கு நீங்கள் பொருத்தமாக இருக்க மாட்டீர்கள் என்று உங்களை விலக்கி விடுவது போன்ற சந்தர்ப்பங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றன? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஒன்று நடந்தது. அது என்ன மாதிரி அனுபவம்னு சொன்னால்,
ஒரு கதைக்கு எங்களை தெரிவு செய்யும் போது ஒன்று அவங்க வந்து எங்களை பார்த்து தான் இருப்பாங்க, இல்லை அப்படி எங்களை முன்னுக்கே அறிமுகம் இல்லைன்னா எங்களோட புகைப்படங்கள் கேட்டுப்பாங்க. அப்போ அதில் பார்த்து அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பாங்களான்னு தெரிந்து கொண்டு தான் அவங்க அந்த கேரக்டருக்கு எடுப்பாங்க. என்ன ஒரு கிட்டத்தில் ரீசண்டாக ஒரு இதுக்கு எடுத்திருந்தாங்க. நாங்கள் போயிட்டேன். அங்கே போய் நான் அந்த விஷயம் செய்து கொண்டு ஒரு சீனும் நடிச்சிட்டேன். அந்த சீனும் நடித்து முடிஞ்சு அதில் க்ளோஸ் கட் எடுக்கும்போது தான் வந்து சொல்கிறாங்க மூக்குத்தி இருக்குது, அது கலெக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே நான் அவங்களுக்கு படம் அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்க படத்தில் பார்த்துருந்துருக்கலாம், இல்லாட்டி அசிஸ்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க நீங்கள் கலர் பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி வேறு பியர்சிங்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தாத விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு அதை கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம். வந்து ஒரு சீன் நடித்து அதுக்கப்புறம் க்ளோஸ் எடுக்கும் போது மூக்குத்தி கலட்டணுங்கிறாங்க. கலட்டுறது எனக்கு சங்கடமான விஷயமா இருக்கல, கலட்ட முடியலை. அப்புறம் அந்த இடத்துல வந்து அவங்க அதை வெட்டணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த அந்த பொருளை வெட்டணும், அகற்றணும். அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு வேதனையை மனதளவுலையும் வேதனை கொடுக்கும், உடல் அளவுலையும் வேதனை கொடுக்கும். அன்னைக்கு அவங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அன்னைக்கு அப்செட் ஆகும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வராதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதை அவங்க கொஞ்சம் நேரத்தோடய சொல்லியிருந்தா ஒன்று அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க காஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி நான் அதை அப்புறப்படுத்திட்டு வர்றதுக்கு ஏதாவது வழிவகை செஞ்சுருந்துருக்கலாம். அந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கனுக்கு என்னோட நடிக்கிறவங்களும் என்னோட அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அன்னைக்கு டைம் போகுது, ஒரு ப்ரொடக்ஷனோட காசு போகுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது வந்து கொஞ்சம் எனக்கு சங்கடமாக இருந்தது. அண்ட் கலட்டுறீங்களா அப்படிங்கிறத கூட கேட்காம கலட்டிடுவோம் வெட்டிடுவோன்னு சாரி டு சே திஸ் குரடை கொண்டாந்து மூக்கில் விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அசௌகரியத்தையும் நான் சந்தித்தேன். ஒரு கேரக்டருக்கு தேவையான விஷயமா இருக்குதா இல்லையான்னு அவங்க முதலே செட் பார்த்துருந்துருக்கான். அது மாதிரி தான் உயரம் சிலதுகள் ஒரு ஒரு நாயகனோட நடிக்கும் போது உயர பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் சில நேரம் செட்டில் வந்துட்டு இல்லை இது சரி வராது, அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது சினிமாவில் ஒரு பார்வை இருக்குது, ரொம்ப வெள்ளையான தோற்றத்துக்கு வந்து இடம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்து பொதுவாக பரவலாக இருக்குது. நடிக்கலாம், வெள்ளையாக இருக்கும் நடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கேரக்டருக்கு அது கட்டாயம் தேவையாக இருந்தால் நீங்கள் அப்படி ஒருத்தவங்களை காஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, அது அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு எடுக்கும் போதே அந்த விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி செய்யலாம். ஒரு நிறத்துக்காக உயரத்துக்காக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த செட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் உங்களுக்கு தேவையானவங்களை கொஞ்சம் முன்கூட்டியே அதை கொஞ்சம் விசாரித்து பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் காஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணி அந்த மாதிரி செட்டில் கொண்டு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அசௌகரியத்தை கொடுக்கக்கூடிய, ரொம்பவே அசௌகரியத்தை. அதே போன்று திரைத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது சில வெளியிலிருந்து பார்ப்பவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது என்றால், பெண் நடிகைகள், அதாவது பெண் கலைஞர்கள் ஆண் நண்பர்களுடன் இலகுவாக பழகி விடுவார்கள், எல்லா விதமான ஆண்களுடனும் இலகுவாக பழகி விடுவார்கள் அப்படின்ட்டு. சில ஆண்கள் கூட ஓகே இவங்க திரைத்துறையில தானே இருக்கிறாங்க, நாங்கள் போய் பேசினா எங்களுடன் பேசி விடுவார்கள் அப்படி என்கின்ற ஒரு மனநிலை இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு அந்த மனநிலைகளை எல்லாம் தாண்டி வந்தீர்கள்? அது வந்து ஒரு உண்மையான ஒரு கேள்வி, நல்ல கேள்வியும் கூட. அப்படிதான் நினைக்கிறாங்க, ஏன்னு தெரியல. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து டிவி பார்க்குறோம், அங்கே ஒரு பெண் நடிகை செய்கிறாங்க ஒரு விஷயங்கள், ஒரு ரொமான்ஸ் சீன் செய்கிறாங்க, அவங்க அதுக்குரிய கதாபாத்திரத்துக்குரிய விஷயங்கள் செய்கிறாங்க, பாராட்டுறாங்க, அவங்கள ரொம்ப இம்ப்ரெசிவாக பார்க்குறாங்க. ஆனால் அதே வீட்டில் உள்ள பெண் வந்து ஒரு கதாபாத்திரத்துக்காக அதை செய்கிறாங்க, அது அவங்களோட ஆக்சுவல் கேரக்டர் இல்லை, உண்மையான கேரக்டர் இல்லைங்கிறத புரிந்து கொள்கிற புரிந்துணர்வு நிறைய பேருக்கு இல்லை. ஒரு கேரக்டருக்காக உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒரு ஒரு விலை மாது கேரக்டரை செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தது, அந்த படம் எனக்கு வந்ததுமே அது நான் செய்வேன்னு நான் ஒத்துக்கொண்டேன். நான் வேற எந்த விஷயமுமே நான் அதை தடுக்கலை, மறுக்கலை. ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களை அந்த கேரக்டரை வச்சும் அவங்க பழகிற விதத்தை வச்சும் அவங்களோட பர்சனல் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அது ஒரு தவறான விஷயம். இப்போ நாங்கள் தொலைக்காட்சியில் இப்படி பேசிகிட்டு இருக்கோம், வீட்லேயும் நாங்கள் இப்படி பேசி கொண்டிருக்க மாட்டோம். இது எங்களோட தொழில். அது போல தான் சினிமாவும். சினிமா வந்து ஒரு ப்ரொஃபஷன். அந்த இடத்துல நாங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கதாபாத்திரமாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மாறி நாங்கள் அதை செய்கிறோம். அதில் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோம், அந்த
கேரக்டருக்கான ஒரு உறவை வளர்த்துக்கிட்டு தான் ஸ்க்ரீனில் அது நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகுறத, பர்சனல்லையும் நாங்கள் அந்த மாதிரி தப்பான கேரக்டராக இருப்போம் அப்படிங்கிறத ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டை மக்கள் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம். பொதுவாகவே திரைத்துறையில் வந்து பயணிக்கிறது அல்லது ஒரு வெற்றியை பெறுவது என்பது மிகவும் கடினமான விடயம். அதுவும் ஒரு பெண்ணாக பார்க்கும் பொழுது இன்னமுமே அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இருந்தாலும் என்னுடைய ஒரு நோக்கம், என்னுடைய குறிக்கோள் அப்படி என்பதற்காக நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் இந்த திரைத்துறையில் சந்தித்த சவால்கள், பிரச்சனைகள், தடைகள் அப்படி என்று நீங்கள் இவற்றை சொல்வீர்கள்? தடைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம், எந்த விஷயம் செய்யும் போதே நமக்கு அந்த தடைகள் வரும். முதலாவது வந்து சினிமா பத்தின ஒரு நல்ல ஐடியா எங்க கூட இருக்கிறவங்களுக்கே இல்லை. அப்ப எங்க கூட இருக்கிறவங்க தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ண உந்து சக்தியா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஐடியா இல்லைங்கிறப்ப வந்து அது ஒரு முதல் தடையா அதுதான் இருக்கு. ஒரு விஷயம் செய்ய போறோம், வேணாம், சரி வராது, என்னத்துக்கு, என்ன சாதிக்க போற அப்படிங்கிற ஒரு அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இல்லாத முதல் சவாலா இருக்கு. 2வது சவால், அங்க அப்படி நாங்க போற இடத்துல நாங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல நாங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஓப்பனா கேட்குறாங்க. நீங்க இந்த மாதிரி எங்களோட பர்சனல் லைஃபு கூடாக அவங்க கேட்குறாங்க. எங்களோட நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆன விஷயங்கள் நீங்க பண்ணணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லாட்டி நீங்க இவங்களை அப்படி பண்ணா தான் உங்களுக்கு இந்த கேரக்டர் தருவோம், உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம், அந்த மாதிரி ஓப்பனாக கேட்குறாங்க. முந்தியெல்லாம் மறைச்சு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வெளிப்படையா கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க தானே, இந்தியாவில் இது சகஜம் தானே, அப்போ இதையும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ ஒரு பெண்ணா ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யும் போது அதை கேட்குறாங்க. அதை மறுக்கிறவங்க திறமை இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த ப்ரொஜெக்டில் செலக்ட் ஆகாமல் போகிறாங்க. ஒத்துக்கொள்கிறவங்க அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுனால ஒரு திறமையானவங்களுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போகுது, மறுக்கப்படுது. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து போதுமான அளவு வந்து இங்கே நம்பி காசு போட்டு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. எப்படியுமே இந்த படம் வருமா வராதா, வந்தாலும் இந்த கலெக்ஷன் எடுக்குமா, நம்ம போட்ட காசை எடுக்க முடியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து காசு போட மறுக்கிறாங்க. போட்டாலும் பாதியில இடைநிறுத்துறாங்க. அப்போ அதனால செய்கிற ப்ரொஜெக்ட் எல்லாம் ஆரம்ப கட்ட வேலை நடக்குது, அதை விளம்பரப்படுத்துறாங்க, ஆனால் ரிலீஸ் ஆகாமல் போகுது. அதனால செய்யறது ஒண்ணுமே வராத ஒரு ஸ்ட்ரகிளா இருக்குது தயாரிப்பாளர்கள் இல்லாதனால. அதையும் தாண்டி பார்க்கணும்னு சொன்னா, அப்படியே நாங்கள் அந்த ப்ரொஜெக்ட்குள்ள வந்தாலும் பொருளாதார ரீதியா இங்க ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்னா நான் தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், அதுல வேலை செய்யற எல்லாருமே நடிகர்கள், நடிகை எல்லாருமே சொல்றேன். பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காங்கன்னு கேட்டா அது இல்லை. ஏன்னா தமிழை பொறுத்த வரையில எல்லா இடத்துலையும் எல்லா ஷூட்டுக்கும் அவங்களுக்குரிய பேமெண்ட்ஸ், அவங்களுக்குரிய அந்த சம்பளம் வந்து வழங்கப்படுதானா இல்லை. இதே சிங்கள சைட்ல வந்து அந்த விஷயங்கள் அங்கீகரிக்கிறாங்க, தமிழ் சைட்லயும் செய்யறாங்க. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இதையே ஒரு முழு மூச்சாக நம்பி இதுக்குள்ள இறங்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலை அங்க இருக்குதான்னு கேட்டா இல்லை. இங்க சினிமால வேலை செய்யறவங்கிறவங்க வந்து அது ஒரு பார்ட் டைமா பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு. மெயினா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேறொரு வேலை செய்து கொண்டு இதை வந்து ஒரு பொழுதுபோக்கா நினைக்கிற ஒரு விஷயமா தான் வச்சுக்க முடியுது. ஆனா இத முழுமையா இது ஒரு முழு மூச்சா நினைச்சு இறங்க நினைக்கிற என் போன்ற கலைஞர்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சவாலா இருக்கு பொருளாதார ரீதியில. இன்னும் நிறைய விடயங்கள் இது பற்றி பேச வேண்டும் அப்படி என்று தோன்றுகின்றது. காரணம் என்னவென்றால் நிறைய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரை போக்குவரத்து, அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் திரைப்படங்கள் இருக்கின்றார்கள், மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள், மலையகத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது உங்களை ஏதாவது ஒரு திரைப்படத்திற்கு ஏதாவது ஒரு இடத்திற்கு கூப்பிடும் பொழுது அந்த போக்குவரத்து எப்படி என்பதை நீங்கள் எவ்வாறு சமாளிக்கின்றீர்கள்? அதற்கான முழுமையான தேவை அங்கே நிறைவேற்றப்படுகின்றதா? சில திரைப்படங்கள்ல வந்து உங்களுக்கு நாங்க சம்பளம் தருவோம், இவ்வளவுதான் தருவோம், ஆனா போக்குவரத்து மற்ற விஷயங்கள் நீங்க பார்த்துக்கொள்ளணும்னு அவங்க சொல்லி எடுப்பாங்க. சிலதுகள்ல வந்து எல்லாமே நாங்க தாரோம், போக்குவரத்து, உணவு, தங்குமிட வசதி, உங்களோட சம்பளம் எல்லாமே தருவோம், நீ வந்து செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. சில திரைப்படங்கள்ல வந்து உண்மையான நிலவரம் இது, நாங்க நடிக்க போனாலும் நாங்களுமே கை காசு போட்டு உதவி செய்யக்கூடிய நிலைமையும் இருக்குது.
ஆனால் அதாவது நான் சிங்களத்தை நான் உயர்த்தி பேசுகிறேன்னு இங்கே நிறைய பேர் எதிர்த்து கூட வரலாம். போக்குவரத்து, ஒரு உணவு, தங்குமிட வசதி, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து மேக்சிமம் அவங்க கவர் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ் ரீதியில் வந்து கொஞ்சம் அதுக்கு செய்ய முடியலன்னு சொல்லலை, செய்கிறாங்க, கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த நடிப்பு அப்படி என்பதை தாண்டி நீங்கள் ஒரு ஒப்பனை கலைஞராக திரைப்படங்களில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கேமராவுக்கு முன்னால் நடிப்பது என்பதை தாண்டி கேமராவுக்கு பின்னால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்க வேண்டும். திரைக்கதை எழுதுவதிலும் நீங்கள் கொஞ்சம் பணியாற்ற வேண்டும். இவ்வாறான ஒரு ஆர்வம் எவ்வாறு வந்தது? ஆர்வம் வந்து எப்படி வந்ததுன்னா, இப்போ நாங்கள் ஒரு செட்டில் நாங்கள் வேலை செய்யும் போது ஒரு 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 தேவையை நாங்கள் கேட்குறோம். இந்த இடத்துல இந்த பொருள் வைக்கணுமே எங்கே அப்படின்னு கேட்குறோம். கேட்கும்போது அந்த இடத்துல இந்த பொருள் வைக்கிறதுக்குரிய டிபார்ட்மெண்ட் ஆக்கள் அங்கே இல்லை அப்படின்னு நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற போது ஒரு நேரம் போகுது. அப்போ நானே அதை முனைப்போட போய் செய்திருவேன். இதை கூட்டணுமா, சரி நான் கூட்டிடுறேன். எனக்கு இந்த பொருளை வைக்கணுமா, நான் வச்சிடறேன் அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு வெற்றிடங்கள் ஏற்படும் போது இது நாம் செய்யலாதான்னு நான் போய் முனைந்து செயற்பட போன இடத்துல, அந்த வெற்றிடங்களை நிரப்ப போன இடங்கள்ல இந்த விஷயமும் நம்ம பண்றோம் தானே, அப்ப இது நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயங்கள் பண்ணதுதான். ஒப்பனையில எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால நாங்கள் ஒப்பனை கலைஞராகவும் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, அப்புறம் நான் மெயினாகவும் இப்போ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அப்படி பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு கொஸ்டியூம்னாலும் அப்படி தான். நாங்கள் வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஆடை அணிஞ்சு போகிறோங்கிற ஒரு அளவு அடிப்படை அறிவு இருக்குதுங்கிறனால, அப்போ ஒரு கதைக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஆடையும் அணிகலன்களும் எங்களால் தெரிவு செய்ய முடியாதா? எல்லாமே எனக்கு நான் கொடுத்த சேலஞ்சஸ் தான். இதையும் செஞ்சு பார்த்துருவோமே, இதோட நின்ற வேணாம், இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோமே. ஏன்னா இங்கே வந்து ஒருத்தங்களை எடுக்கும் போது, ஒரு படத்துக்கு ஒருத்தரை காஸ்ட் பண்ணும்போது அவங்க மல்டி பர்பஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்களா இருந்தா அது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா நான் பார்க்குறேன். அதனால மற்ற விஷயங்களும் வந்து கத்துக்கிட்டு ஒன்றும் கெட்டது நடக்க போறது இல்லையே அப்படிங்கிறதுனால கத்துக்கிட்டது. நீங்க முதல்ல குறிப்பிட்டிருந்தீர்கள், இலங்கையை பொறுத்தவரை தமிழ் திரைப்படங்கள் குறும்படங்களில் வந்து பொருளாதாரம் பாதி அளவில் இருக்கின்றது, இன்னும் சில இடங்களில் முழுமையாகவே இல்லை என்று. பல வருட பயணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை அல்லது திட்டம் இருக்கும் தானே, இவ்வாறான நடவடிக்கைகளை செய்தால் இந்த பொருளாதாரம் வளரும், இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு செல்லலாம் அப்படின்னு. அப்படி ஏதாவது விடயங்கள் இங்கே மாற்றப்பட வேண்டும் அல்லது மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? மாற்றம் ஒன்று இங்கே வரணும் அப்படின்னா, இங்க தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் தயாரா இல்லை. அப்படியே ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் பாதியில போறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இங்க சிலர் வந்து அந்த பணத்தை வந்து படத்துக்காக பயன்படுத்தாம தங்களோட சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி சில ஏமாற்று வேலைகள் செய்யற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதனால எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குனர்கள் இப்படித்தான் செய்யறாங்க, படத்துக்கான வேலையை செய்யாம ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கும் ஐடியாக்கும் வந்து அந்த விஷயங்களை வந்து முன்வராமையே போயிடறாங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பண உதவி இதுக்கு ஒரு சப்போர்ட்டா கிடைக்கும் போது வாரவங்களை ஏமாத்தாம அவங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள என்னத்தை திறமையா எடுக்க இயலுமோ அதை அவங்க சொல்லி எடுத்து ரிலீஸ் பண்ணி காட்டிட்டாலே, அந்த விஷயம் அவங்களுக்கு இல்ல இவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே, அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அவங்க முதல்ல ஒரு 50,000 போட்டவங்க அடுத்த ஒரு 1 லட்சம் போடுவாங்க நம்பி. அப்ப சுத்தி இருக்கிறவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா அமையும். இறுதியாக இத்தனை ஆண்டு கால பயணத்தில் உங்களுக்கு வந்து இனி நான் அடைய வேண்டிய லட்சியம் அல்லது இதை நோக்கி நான் பயணிக்கின்றேன் அப்படி என்கின்ற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கின்றது? கட்டாயம் இருக்கு. ஒரு நோக்கம் முதலே நிறைவேறி இருந்தா கூட சில நேரம் நான் வந்த 1 மாசம் 2 மாசத்துல போயிருந்திருக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது இதை இன்னும் திறமையா செய்யணும், என்னோட பழைய ஆக்கங்களை ப்ரொஜெக்ட்ஸை பார்க்கும்போது நானே யோசிப்பேன் இதை இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு. டே டு டே எங்களை நான் அப்டேட் பண்ண நினைக்கிறதுனால நான் இன்னும் இதுல ரொம்ப காலம் பயணிச்சு ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். சினிமாவை பொறுத்தவரையில போதும்னு எனக்கு எப்பவுமே தோணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது போதும், இது செஞ்சிட்டனே இது போதும் அப்படின்னு தோண்டா எங்களோட முயற்சியும் வெற்றியும் அதோட நின்றுரும். ஸோ அப்படி தோணாம இதை கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு இதுல அடுத்தடுத்து நான் இதுல என்ன செய்ய யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பெண் நடிகைகிட்ட கேட்டா யார் மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டா ஒரு பெண் நடிகையே சொல்லுவாங்க, ஒரு ஆண் நடிகரை கேட்டா ஒரு ஆண் நடிகர். ஆனா நான் வந்து எப்பயுமே நீங்க முதல்ல சொன்னது மாதிரி திரு கமல்ஹாசன் சார் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் சினிமா பொறுத்த வரையில. அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதுல தெரிஞ்சுக்கணும். இன்னும் சினிமாங்கிறது ஒரு ஆழம் காண முடியாத கடல். இதுல நான் நல்ல ஒரு நிலைக்கு போறனோ இல்லையோ, நான் இதுல என்னென்ன லேர்ன் பண்ணணுமோ
அதெல்லாம் நான் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும்னு நான் இன்னும் ஆசைப்படுறேன். நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டேன்னா அதை நிறைய பேத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இன்னும் நிறைய திரைப்படங்கள் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமான இடத்துல இப்போ நான் தமிழை வந்து தமிழ் சைடில் நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொன்ன மாதிரி இல்லாமல் இன்னொரு நேர்காணல்ல நான் இப்படி சொல்லியிருந்த நிலைமை இப்போ ரொம்ப நல்லா மாறி இருக்குங்கிற இடத்துக்கு நான் சொல்கிற மாதிரி அதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் என்னென்ன காரணத்துக்காக நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் அந்தந்த காரணங்களாலேயே நான் மேலே வரணும். இன்னும் நிறைய முழுநீள திரைப்படங்கள் பண்ணணும். நாளைக்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இல்லாமல் என்ன போல் அடுத்து வரவங்களுக்கு நாங்கள் ஒரு உதவியாக, நாங்கள் ஒரு சப்போர்ட்டாக, நாங்களும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வளரணுங்கிற அளவுக்கு ஆசை இருக்குது. நிச்சயமாக கலை என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அப்படி என்று நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் நீங்கள் கலைத்துறைக்கு வந்து இன்னமும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆர்வத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி.